எங்களுக்கு பழக்கமான இந்த விஜயனுடைய வீடு இடிக்கப்படுகிற போது வேதனையாக இருக்கிறது. அவர் விற்கிற ஒரு சிச்சுவேஷனில் இல்லை. வீடை விற்கணுன்ற மோட்டிவ் இல்லை, அவருக்கு எய்மும் இல்லை. நாளைக்கு பின்னால் வர தலைமுறைங்க யூஸ் பண்ணட்டும், ஏன்னா அவருக்கு அவ்வளோ நல்ல மனசு. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நம்ம வண்டியில் சவாரி பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் ஏன் ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்கு வரதுக்கு நிறையா பேர் போய் ஐயா பார்த்துங்க, சாப்பாடு பள்ளியில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஒரு நாள் சாப்பாடு பள்ளியில் சார் தம்பி நல்லா இருக்காங்களா, விஜய் சார் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது அந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிகிராமத்தில் இருக்க நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு வீட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம். இப்போ வந்து அதை வீடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து விஜய் அவர்கள் இங்கே தான் இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. இது வேறு ரைட்டில் தான் இருக்கிறது ஒரு 3வது வீடு. ரொம்ப நாள் ஆச்சு, இடிச்சு ஒரு 2 மாதம் கிட்ட ஆக போகுது. விஜய் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கிறாரு. இதேனா அவனை உலகத்துலேருந்து இதை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வீடு இடிக்கலை, இப்போ தான் இடிச்சாங்க. இப்போது வீடு இல்லைனாலும் அந்த இடத்துல தான் மத்தியானம் ஆச்சுன்னா ஒரு 12 மணி 1 மணி போல் சாப்பாடு 200 பேர் 300 பேருக்கு போடுறாங்க, டெய்லி போடுறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நம்ம வண்டியில் சவாரி பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் ஏன் ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்கு வரதுக்கு நிறையா பேர் போய். இந்த வீடை சந்திரசேகர் சார் வந்துட்டு ஷோபா மேமோட பேர்லையும் விஜய் சாரோட பேர்லையும் வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப வருஷம் இந்த வீட்டில் தான் விஜய் சார் இருந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்க ப்ளே ஸ்கூலில் தான் வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க அப்படின்லாம் இங்கே சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெளியில் சாப்பாடு வாங்க போய் பக்கத்துல ஸ்கூல் வேலை செய்கிறேன். பக்கத்தில் தான் போய் சாப்பாடு வாங்குவேன். இன்னைக்கு விஜய் சார் பிறந்த அன்னைக்கு பேச சொன்னாங்க. வணக்கம் சார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பாட்டி வாழ்த்துக்கள், எனக்கு 25 வயசு ஆச்சு, உங்கள் பக்கத்தில் வேலை செய்கிறேன், சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நன்றி சார் அப்படின்னு சொன்னேன், ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னேன். அதோட அப்புறம் நான் வந்துட்டு அப்புறம் பேசலை. ஐயா 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 பார்த்துருக்கேன். ஐயா பார்த்துங்க, சாப்பாடு பள்ளியில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஒரு நாள் சாப்பாடு பள்ளியில் சார் தம்பி நல்லா இருக்காங்களா, விஜய் சார் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது அந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஐயா பதவிக்கு வந்த பிறகு நான் அவங்க அப்பா பார்க்கல. ஸோ ரொம்ப வருஷம் இருந்த ஒரு வீட்டை வந்து இப்போ இந்த வீடை வந்து இடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த வீடை வந்து இடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ வீடு இருந்ததுக்கான தடயமே இந்த இடத்துல இல்லை. இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஏசி சாரும் ஷோபா மேமும் வந்துட்டு அடையாரில் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவர்கள் வந்துட்டு எஸ்ஏசி சாருக்கும் ஷோபா மேமுக்கும் ஒரு புது வீடும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்ட் டைமில் நமக்கு நிறைய கேள்விப்பட்டது என்னென்னா, விஜய் சாருக்கு வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய ஃபண்ட்ஸ் இல்லை, அதனால அவர் வந்து அவரோட சொத்துக்களையும் அவரோட மண்டபங்கள், அவரோட புது வீடு, அண்ணா நகரில் அவரோட வீடு, சாலிகிராமத்தில் இருக்க அவரோட வீடுன்னு எல்லா வீடையும் விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய கேட்டிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சாலிகிராமத்தில் இருக்க வீடை வந்து இடிச்சிருக்காங்க. இன்றைய முதலமைச்சர், அன்றைய நடிகர் தளபதி விஜய் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து விளையாடி உச்ச நட்சத்திரமாகி இங்கிருந்து நீலாங்கரைக்கு இடம்பெயர்ந்து போகிற வரை நான் அவரை சந்தித்து பார்த்து பேசிய இடம் இது. 1977-78 காலகட்டம் விஜயினுடைய தந்தை SA சந்திரசேகரன் அவள் ஒரு பச்சை குழந்தை என்று ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் அவர் இயக்குனராக அறிமுகமான காலத்திலிருந்து இன்று வரை அவருடைய நெருங்கிய நண்பன். இந்த இடம் விஜய் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பள்ளி படிப்பு முடிந்து கொஞ்சமாக நட்சத்திர அந்தஸ்து பெறுகிற போது இந்த இடத்திற்கே ஒரு தனி மவுசும் மரியாதையும் கிடைத்தது. அவர் வந்தது, வளர்ந்தது, விளையாடியது, நண்பர்களுடன் சுற்றியது, பள்ளி படிப்பை தொடர்ந்தது எல்லாம் இந்த பகுதிதான் என்கிற போது அப்பொழுது அதனுடைய மவுசு குறைந்து இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உச்ச நட்சத்திரம் தான் வளர்ந்த வீட்டை இதை மாதிரி இடித்து
அடுக்குமாடி வீடுகளாக கட்டப்போகிறார் என்ற ஒரு தகவல் ஊடகங்களில் பரவ ஆரம்பித்த பிறகு இந்த இடத்திற்கு இன்னும் கொஞ்சம் மவுசு ஏறி இருக்கிறது. போவோர் வருவோர் அக்கம் பக்கத்தில் இருப்பவரெல்லாம் மீண்டும் அந்த விஜயனுடைய இல்லத்தை பார்த்து பேசக்கூடிய ஒரு கட்டம். அவரோடு வளர்ந்து அவரோடு விளையாடி அவர் வளர்த்த நாயால் கடிபட்ட ஒரு இளம் நடிகர் கொட்டிப்புலி சரவணன். அந்த சரவணன் கூட நேற்று முன்தினம் ஒரு பதிவை போட்டிருந்தார். எங்களுக்கு பழக்கமான இந்த விஜயனுடைய வீடு இடிக்கப்படுகிற போது வேதனையாக இருக்கிறது, இதையே அவர் நினைவு இல்லமாக ஆக்கி இருக்கலாமே என்று ஆதங்கத்தை வெளியிட்டார். ஸோ இதுக்கு பின்னணியில் என்ன, ஏன்னா இந்த வீட்டில் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ரெண்டலுக்கு இருந்தாங்க, அவங்களோட ஸ்டுடியோ இங்கே தான் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டலாம் நிறைய கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன பதில் என்னென்னா, அவங்க ரெண்டலுக்கு தான் இங்கே இருந்தாங்க, ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வீடை அவங்க இடிச்சிட்டு இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வர போகிறதாகவும், அதனால் அவர் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்னும் நிறைய ரசிகர்கள், விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே விருப்பப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து விஜய் அவர்கள் தவழ்ந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ ஒரு நினைவு வீடாக, ஒரு நினைவு இல்லமாக இந்த வீடை வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த வீடை இப்படி இடித்து தரமட்டமாக்குனது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மன வலியை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, அதை கட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்யூச்சர் இன்கம் வரணும்ல, அது ஒரு ரெண்டலுக்கோ அவங்களுடைய ஓன் யூஸ்க்கு அவங்க இதுக்காக இது பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, காரணம் இல்லை. இல்லைனா அவங்க அவுட்ரைட்டாக விற்றுருப்பாங்களே. ஒரு ஜேவி மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரமோட்டர், ஏன்னா அவங்கக்கிட்டே பில்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஜேவி மாதிரி கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் அந்த பிளான்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி விற்றா சொத்து வாங்க முடியாது. சாலிகிராமத்தில் பொதுவாகவே சொத்து வாங்க முடியாது. சென்னை சிட்டியில் எங்கே சொத்து விற்றாலும் நாளைக்கு 50 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் இது தலைமுறைக்கே இருக்கும், அவங்க ஜென்ரேஷனுக்கும். வேறு ஒன்றும் இல்லை. பேரம்பேத்தி எடுத்தால் அவங்க பிள்ளை பொண்ணு நாளைக்கு கல்யாணம் வந்துக்கிறாங்க. அவர் விற்கிற ஒரு சிச்சுவேஷனில் இல்லை, வீடை விற்கணுன்ற மோட்டிவ் இல்லை, அவருக்கு எய்மும் இல்லை. நாளைக்கு பின்னால் வர தலைமுறைங்க யூஸ் பண்ணட்டும், ஏன்னா அவருக்கு அவ்வளோ நல்ல மனசு. ஆமாம், இன்னைக்கு கூட ஆமாம் வாடகைக்கு இருந்தார். அவங்க இப்போ இங்கே போயிட்டாங்க. நான் இப்போ ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், திலகர் ஸ்ட்ரீட்டுன்னு. அந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க வந்துட்டாங்க. அந்த விஜி எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா வீடு இடிக்கணுன்ற போது காலி பண்ணி தானே ஆகணும். ஓனர் சொல்லும்போது அதான் ஃப்ளாட் கட்ட போகிறேன், கமர்ஷியலும் சேர்த்து கட்ட போகிறேன், எப்படியோ கட்ட போகிறேன்னு சொல்லும்போது அதனால தான் இதை வந்து ஒரு கட்சி ஆஃபீஸாகவும் மாற்ற போகிறதாகவும், இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செப்பரேட் ஆஃபீஸாகவும் நிறைய மாற்ற போகிறதாகவும் வந்து நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் என்ன விஷயம், எதனால் இந்த வீடை இடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தகுந்த ஒரு கரெக்டான ப்ரூஃபை வச்சு நம்ம வந்து அதை பற்றி என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேசலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு வீடை வந்து வாழ்ந்த வீட்டை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அந்த காரணங்களை அவர் மேபி மக்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது அவங்களோட பர்சனல் விஷயம், பர்சனல். நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐயோ நம்ம ஏன் வந்து நம்ம விஜய் சார் வந்து இந்த வீடை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாலும் பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இல்லை இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.